ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த இரவிலும் தேவன் நம்மோடு கூட பேச உண்மையிலவராயிருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். 2 வேத பகுதிகளை நாம் வாசிக்க போகிறோம். ஒன்று நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், அதிலே 3 7 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அதைத் தொடர்ந்து சங்கீதம் 68 அதிலே 7 முதல் 9 வரையுள்ள வசனங்களையும் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 5 அதிலே 3 7 வரையுள்ள வசனங்கள். ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளை செவி கொடுங்கள். நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நீர் சேயீரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. சங்கீதம் 68 அதிலே 7 முதல் 9 வரையுள்ள வசனங்கள். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். அதே 68ல 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். Praise God. Hallelujah. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். Praise God. Hallelujah. ஏதோ சில காரியங்களை உண்டு பண்ணி இருக்கிறார். என்ன உண்டு பண்ணார் அப்படின்னு பார்க்க போறோம். அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு ஒரு பலத்தை உனக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். Praise God. This night is going to be a night of empowerment. ஒரு விசேஷித்த பலத்தை தேவன் அருளுவதினாலே சாதாரணமானவைகளை கொண்டு அசாதாரணமான காரியங்களை நீங்கள் செய்ய போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். உங்ககிட்ட இருக்கிற ஏதோ சாதாரண காரியம்தான், அதை வைத்து சரித்திரம் எழுத போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு தேவையான பலத்தை தேவன் உங்களுக்கு அருளுகிறார். பிரைஸ் தி லார்ட். இதுல 9வது வசனத்தை பாருங்களேன். 9வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, சம்பூர்ண மழையை தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். பிரைஸ் காட். ஒரு சம்பூர்ண மழை. சோ இந்த 2 வேத பகுதிகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இது ரெண்டுமே ஒரே சம்பவத்தை தான் சொல்லுது. ஓகே, உங்களுக்கு தெரியும் இதுல நடந்த காரியங்கள் எல்லாம். இது அப்படியே சங்கீதம் 68ல சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டிலே இருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள் என்று சொல்லி யாகேல் மூலமாய் தேவன் ஏற்படுத்தின அந்த சரித்திர வெற்றியை குறித்து இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இதுல ரொம்ப முக்கியம் அந்த 28வது வசனம், உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். சோ இந்த நாட்களை நீங்க கண்டுகொள்ள போறீங்க. என்ன கண்டுகொள்ள போறீங்கன்னா, இது என்கிட்ட தானே இருந்துச்சு இவ்வளவு நாளும், ஆனா இதை வச்சு இப்படியெல்லாம் செய்யலாம்னு எனக்கு தெரியாதே. அப்படி உங்களை பலப்படுத்தி உங்ககிட்ட இருக்கிற ஏதோ சாதாரணமான ஒன்றை கொண்டே சரித்திரம் எழுத போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
அதாவது கிதியோன்ட்ட சொல்வார் ஆண்டவர், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. நீ ஒரு மனுஷனை முறியடிப்பது போல இந்த மிதியானியருடைய சேனை அனைத்தையும் முறியடித்து விடுவாய். அந்த பலத்தை குறித்து தான் பேசுகிறேன். இதுதான் இந்த பலன் எழுதியிருக்கிறது. உனக்கு இருக்கிற இந்த பலன், அவர் அருளுகிற அந்த பலன், அந்த பலத்தை தான் அவர் கட்டளையிடுகிறார். பிரைஸ் காட், ஆமென். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார் அப்படின்னா, he's going to cancel every confusion and every delay. Praise God. I mean, சில காரியங்கள் உங்களை தாமதித்துக் கொண்டிருக்கிற சில காரியங்கள், உங்களுக்கு பாதையே தெரியாமல், எனக்கு பாதையே தெரியவில்லை, நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன், என்ன செய்யனே தெரியல. I want to tell you there is going to be, a God ordained pathway. Praise the Lord. Also, I feel in my spirit that this is a season of right connections. சரியான இணைப்புகள், தீவிரமாய் தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு என்று குறிக்கப்பட்ட இலக்குகளை துரிதமாய் சென்றடையும்படி கர்த்தருடைய வல்லமை இந்த இரவிலே வெளிப்பட போகிறது. பிரைஸ் தி லார்ட். சரி, நீங்க பாருங்களேன், ரெண்டு வேத பகுதியிலையும், அதாவது நம்ம திரும்ப வாசிக்க போகிறோம். ஒன்னு 68:8, சங்கீதம் 68:8 வாசிங்க. அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் 5:5 வாசிக்கலாம். பூமி அதிர்ந்தது, தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. சீனாய் மலையும் அசைந்தது. இது சொல்றது யாரு? தாவீது. ஏன்னா சங்கீதம் யாரு சங்கீதம்? தாவீதுடைய சங்கீதம். சரி, இந்த நியாயாதிபதிகள் இருக்கிற 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டது? கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. சீனாயும் கரைந்தது. ஹல்லேலூயா. என்ன கேட்கிறேன்? அசைஞ்சிச்சா கரைஞ்சிச்சா? தாவீது சொல்லுகிறான் சீனாய் அசைந்தது என்று சொல்லுகிறான். தெபோராள் பாடல் பாடும்போது சொல்லுகிறாள் சீனாய் கரைந்தது. பிரைஸ் தி லார்ட். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு மழை பெய்தது. அந்த மழையை வேதம் என்ன சொல்லுகிறதுனா சம்பூரண மழை. பிரைஸ் தி லார்ட். இந்த சம்பூர்ண மழை நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சம்பூர்ண மழை பெய்ததினால் சீனாய் என்ன பண்ணுச்சு? அசைந்தது, சீனாய் கரைந்தது. ஹல்லேலூயா. இந்த மழைக்கு என்ன பேரு அப்படின்னா, இது வேற ஒன்றும் அல்ல, இது கிருபையின் மழை. ஆண்டவர் கிருபையின் மழை அனுப்பினதுனாலே சீனாய் தான் நியாயப்பிரமாணத்தின் பிறப்பிடம், அப்படிதானே? சோ கிருபையின் மழை, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுகிறீர் என்று எழுதியிருக்கிறதே. அந்த சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி, இந்த மழை இருக்கு பாத்தீங்களா, சீனாய் மலை, அதை அசைத்து அதை கரைத்து ஆண்டவர் என்ன பண்ணாராம்? பெரும் பாதைகளை வகுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா, துரிதமா போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு போறோம், அப்படிதானே? இந்தியால கொஞ்சம் தான் இருக்கு, யூஎஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்பீடா போனா என்ன பண்றோம்? வி டேக் அன் எக்ஸ்பிரஸ் ஹைவே. இதுல போயிடலாம், இதுல போனா சீக்கிரமா என்ன பண்ணிடலாம், போயிடலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, 2 பேருடைய காலகட்டத்தை சொல்லிட்டு, சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. ஜனங்கள் எப்படி போனாங்க தெரியுமா? பக்க வழியாய் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? போனாங்களா? பக்க வழியாய் போனார்கள். கேஜவில என்ன போட்டுக்கணும்? the highways were unoccupied. என்கேஜவில என்ன போட்டு தெரியுமா? the highways were deserted. NIVல போட்டிருக்கு the highways were abandoned. சோ தேவன் சம்பூர்ண மழை, கிருபையை பொழிய பண்ணி சீனாய் மலையை கரைத்து
பள்ளங்களெல்லாம் பள்ளங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நிரப்பப்படும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவோடைய வருகையின் போது, இயேசு கிறிஸ்து பிறந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டுச்சு, பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், வழியை உமக்கு முன்பதாக போய் வழியை ஒருவன் என்ன செய்கிறானா ஆயத்தப்படுத்துகிறான், பாதைகளை செவைப்படுத்துகிறான். யோவான் ஸ்நானனுடைய வேலையே அதான், வே மேக்கர். சோ அந்த வழியை செவைப்படுகிறான். அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு மலையை அனுப்பி என்ன பண்ணாருன்னா, இந்த சீனாய் மலையை அசைத்து கரைத்து கிருபையினால என்ன பண்ணாருன்னா ஒரு ஹைவே போட்டு கொடுத்திருக்கிறார் நமக்கு. ஆனா இப்போ வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அது பாழாய் கிடந்தது. ஏன்னா இட் வாஸ் நாட் யூஸ்டு, இட் வாஸ் அன்ஆக்குபைட், இட் வாஸ் டெசர்டட், இட் வாஸ் அபேண்டன். அதுக்கு பதில் என்ன பண்ணாங்களாம், பக்க வழியை தெரிந்து கொண்டாங்க, சைட் ரோட்ஸ், வைண்டிங் பாத்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு, அது வெளியே போனாங்களாம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, unusual delays. நீங்க எதுல போகணுமோ இதுலதான் போகணும் அப்படின்னு தேவன் ஏற்படுத்தின பாதைகளை விட்டுட்டு நம்ம பக்க வழியாய் போறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, we are inviting delays in our life. We are confused. எங்க போறோம்னு தெரியல, எப்படி போறோம்னு தெரியல, இலக்கை அடையக்கூடாதபடிக்கு நாம் தவிக்கிறோம், தாமதிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்குன்னு ஏற்படுத்தின ராஜரிக பாதைகள்ல, அந்த கிருபையின் ராஜரிக பாதையில அதிக மேன்மையோடு நான் உன்னை நடக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ இந்த பாடல்ல சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, அவ என்ன சொல்றா அப்படின்னா, நான் தாயாக எழும்பும் அளவும், ஒரு டைம் சொல்றா, நான் தாயாக எழும்பும் அளவும் இதெல்லாம் இப்படிதான் இருந்துச்சு தெரியுமா, பாழாய் போனது, யாருமே இதுல போகல, பயணிக்கல. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நியாயாதிபதிகள் 5 அதிலே 12 பாருங்களேன். விழி விழி தெபொராளே, விழி விழி, பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு, அபினகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. பிரைஸ் காட். சிறையாக்கினவைகளை சிறையாக்கி கொண்டு போ, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. இதுக்குதான் அந்த பலன் பாருங்களேன். தேவன் இன்னைக்கு ஒரு பலத்தை கட்டளையிடுகிறாரே, அது எதற்காக அப்படின்னு சொன்னா, எந்த அடிமைத்தனங்கள் உங்களை சிறைப்படுத்தி இருக்கிறதோ அவைகளின் மேல் நீங்கள் ஜெயம் எடுக்கும்படிக்கு, உங்களை விழுங்க பார்க்கும் சூழ்நிலைகளை நீங்கள் விழுங்கி போடும்படிக்கு. பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறாரு. அந்த பலத்தை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, சிறையாக்கினவர்களை சிறையாக்கும்படிக்கு ஒரு பலன். பிரைஸ் தி லார்ட். சாதாரணமானவைகளை கொண்டு அசாதாரணவைகளை செய்கிற ஒரு பலன். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ இந்த இரவு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த பலத்தை கொண்டு நீங்கள் தேவன் உங்களுக்கு நிர்ணயித்த இலக்குகளை நிச்சயமாய் எளிதாய் அடைவீர்கள். ஆண்டவர் ஒண்ணு செய்ய சொல்றாரு, அதை செய்யறதுக்கு ஒரு கிருபையின் பாதையை வகுத்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ சிரமப்பட்டு சுத்திகித்தியெல்லாம் போக தேவையில்லை, நான் சம்பூர்ண மழையை அனுப்பி உனக்கு ஒரு கிருபையினாலே, என்னுடைய கிருபையினாலே உனக்கு ஒரு பாதையை, ராஜரீக பாதையை அமைத்து கொடுத்திருக்கிறேன். நீ அதுல போனீங்கன்னா அழகா போய் சேர்ந்துடலாம். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, இதுல இங்க நம்ம ஏன் விழி பாருங்க, 4 தடவை சொல்லியிருக்கு. விழி விழி தெபொராளே, விழி விழி, பாட்டு பாடு. இந்த மாதத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் போதே ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு கீர்த்தனம் பண்ணுங்கள், அங்க ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? So somehow worship is the key through which you will be able to see great magnificent wonders. அப்ப தேவன் சொல்றாரு, அப்பா நீ பாட்டு பாடு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. நேற்று நான் தாவீதை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கும் பொழுது, எதுக்கெல்லாம் பாட்டு பாடியிருக்கான்னு பார்த்தேன். துரத்துனாங்கன்னா பாட்டு பாடி இருக்கிறான், அவனை பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க, போட்டு கொடுத்துட்டாங்கன்றப்பல அதுக்கு பாட்டு பாடி இருக்கிறான், கெபியில அடைபட்டு இருக்கும்போது பாட்டு பாடி இருக்கிறான். நிறைய, அதாவது
அவனுக்கு நன்மை நடந்த நேரங்களை மட்டும் அல்ல, அவனுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் எதிர்மறையான சூழ்நிலை வந்ததோ அப்பெல்லாம் பாட்டு பாடி பாட்டு பாடி பாட்டு பாடி பாட்டு பாடியே பெரிய ஆளா வந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதத்துல அது ஒரு கீயா இருக்கு. Just praise God. Just worship Him. Even if you don't know anything, even if you know there's no way, you're not able to proceed any further, just praise Him. தேவனை துதியுங்கள், தேவனை ஆராதியுங்கள், தேவன் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், ஆத்சோர் என்ற இடத்துல அங்கு ஒரு யாபீன் என்னும் ஒரு ராஜா இருந்தான், கானானிய ராஜா. அவனுடைய சேனாபதிக்கு பேரு தான் சிசரா. 900 ரதங்கள் இருந்துச்சு பாருங்க. 20 வருடங்களாக அவர்கள் இஸ்ரவேலரை ஒடுக்கினார். இதுதான் பேக்ரவுண்ட். இதுல இருந்து ஏன்னா இவ்வளவு பெரிய இது ஒரு டஃப், ரொம்ப சேலஞ்சிங் சிச்சுவேஷன். ஆனா இது ரொம்ப அழகா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜெயித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் எதிர்நோக்கும் சவால்கள் உங்க பார்வைக்கு ரொம்ப பெருசா இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது ரொம்ப எளிதாக நீங்க ஜெயித்து விடுவீங்க, எளிதாக நீங்கள் அதை மேற்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. சோ இங்க ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இங்க ஒருத்தர் இருக்கிறான், தெபொராள் நியாயாதிபதியா இருந்த அதே நாட்கள்ல இன்னும் ஒருவன் இருக்கான். அவனுக்கு பேரு பாராக். பாராக் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா, பாராக் அப்படின்னா லைட்னிங் அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த வசனங்களை கூட வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்துல, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்துல 6-8 வரையுள்ள வசனங்கள். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசெராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். ஆமென். பாத்தீங்களா? பேரு எப்படி வச்சிருக்கிறார்னா லைட்னிங் அப்படின்னு வச்சிருக்கிறார். ஒரு பேர் என்னது? மின்னல். பாராக்னா என்ன அர்த்தம்னா மின்னல் அர்த்தம். பேரு பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா வச்சிருக்கிறாரு. ஆனா வாக்கு தத்தத்தை பெற்ற பிறகும் செயல்படும்படிக்கு அவனுக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? துணிவு இல்லை, தைரியம் இல்லை. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல அழகா சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யம் என்பது பேச்சிலே அல்ல, அது பலத்திலே உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர், ஆனா விசுவாசமும் தைரியமும் இல்லாததுனால வார்த்தைகளை பெற்றும் அதை செயல்படுத்த கூடாமல் அல்லது அடையக்கூடாமல் புறப்படக்கூடாமல் முடங்கி காணப்படுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு நான் பலத்தை தாரேன். சும்மா ஒரு பேர்க்கல்ல, உண்மையாக உன்னை நான் பலப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவிசுவாசமும் மனதைரியமும், அதாவது மனதைரியம் இல்லை, அவிசுவாசம் இருக்கு. அதனால விசுவாசமும் தைரியமும் இல்லாததுனால தனக்கு வாக்கு பண்ணப்பட்டதை அவன் அடையக்கூடாதவனாய் காணப்படுகிறான். பழைய ஏற்பாடு காலத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்பா இது உனக்கு இல்லப்பா, நீ நான் சொல்லியும் போகல, அதனால இந்த மேன்மை உன்னை தாண்டி வேறு ஒரு ஸ்திரீ நடத்திற்கு போகிறது. அது அப்படிதான் நடந்துச்சு கடைசியில. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல கிருபையா இருக்கேன், உனக்கு வாக்கு பண்ணத உன் மூலமாவே செய்ய நான் செய்யறேன் தெரியுமா? கிருபையா இருக்கேன், பொறுமையா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய பலத்தையும் ஆற்றலையும் தேவன் கொடுத்தார். அந்த 2 பேர் ஏன் சொல்லப்பட்டிருக்கு? இந்த 2 பேர் ஏன் சொல்லப்பட்டிருக்கு? அதாவது 2 பேரு சொல்றாங்களே, ஒண்ணு யாகேல் சொல்றாங்க, இன்னொன்னு சம்கார் சொல்றாங்க.
சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் என்று குறிப்பாக சொல்லப்பட்டுகிறது. அது என்னவென்று சொல்லி நாம் பார்க்கலாம். சம்காரின் நாட்களில் என்ன நடந்தது? நியாயாதிபதிகள் 3:31. அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். ரைட். சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான். சரி, இந்தம்மா என்ன பண்ணுச்சு? யாகேல், நியாயாதிபதிகள் 4 அதுல 21. பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக் கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். ஆமென். இதான் நான் சொல்ல கவனிங்க. அவங்கிட்ட ஒரு தாற்றுக்கோல் இருந்தது. சம்காரின் கையில் என்ன இருந்துச்சு? ஒரு தாற்றுக்கோல் இருந்தது. தாற்றுக்கோல்னா என்னன்னு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். இந்த மாடுகள்லாம் இருக்குல்ல, அதை மேய்க்கிறதுக்கு வச்சிருக்கிற ஒரு ஒரு கம்பு, அவ்வளவுதான். அதுல சில நேரத்துல அந்த ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன ஒரு 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 ஆணி மாதிரி ஒண்ணு இருக்கும். லைட்டா அப்படி அப்படி அதை பிரிக் பண்ணி விடுறதுக்காக. சரியா? மற்றபடி அது ஒரு சாதாரண இல்லைன்னா ஒரு சாட்டை கயிறுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரிதான் ஒண்ணு. அதோடைய பயன்பாடு என்ன? அதை வச்சு மாடு மேய்க்கலாம், அவ்வளவுதான். ஆனால் தங்களிடத்தில் இருந்த அந்த சாதாரணமானதை வைத்துக்கொண்டு தேவ பலத்தை சார்ந்து ஒரு பெரிய ஜெயத்தை சம்கார் ஏற்படுத்தினான். 600 பேரை. அதாவது சிம்சோன் தாடை எலும்பை எடுத்து அதனால் 1000 பேரை கொண்டானா கூட பரவாயில்ல. ஏன்னா அது அவ்வளவு சீக்கிரமா உடையாது. பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா உடையாது. ஆனா இது பாருங்களேன், இந்த இந்த ஒரு ஒரு தாற்றுக்கோல், சாதாரண ஒரு கம்பு, அதை வைத்து என்ன பண்ணா தெரியுமா? 600 பேர் அடித்தான். காரணம், அவன் அல்ல, அவனுக்கு பலத்தை அருளின தேவன். அப்ப இந்த நாட்கள தேவன் இவ்விதமான பலத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் தரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ரெண்டாவது அந்த அம்மா பத்தி, யாகேலை பத்தி வாசிச்சுமே. அந்த அம்மாட்ட இருந்தது என்ன தெரியுமா? கூடாரத்துக்குள்ள ஆணி. கூடாரத்துக்குள்ள ஆணி சாருது. அதை வச்சு ஆளையா கொள்றது இல்ல. ஆனா தேவன் ஒரு பலத்தை கொடுத்தபடியினால் கையில் என்ன பண்ணா? சுத்தியலை எடுத்தா. நாங்களும் எங்க வீட்டுல ஆயாசமா தூங்குறாள், அதனால கூடார அணியில எங்க வீட்டுல வைக்க மாட்டேன் நான். அல்லேலூயா. ஏன்னா பிரசவம் பண்ணும்போதே என் மனைவி சைட்ல இப்படி பார்க்கும் போதே எனக்கு ஒரு சின்ன ஒரு இதா இருக்கு, ஆஹா அப்படின்னு. அதனால என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. அவங்க கையில சாதாரணமானதா இருந்துச்சு. அவங்க சாதாரணமான ஆள் தான். ஆனா தேவன் என்ன பண்ணா தெரியுமா? அவைகளை கொண்டு தம்முடைய பலத்தை அனுப்பி அற்புதங்களை செய்தார். ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறார், உங்க கையில என்ன இருக்கு? மோசேட்ட கேட்டார், உங்க கையில என்னப்பா இருக்கு? ஒரு கோல் தான் இருக்கு, பரவாயில்ல, அதை வச்சு நான் என்ன செய்றேன்? அற்புதங்களை செய்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சாதாரணமானவைகளை கொண்டு தேவன் அருளுகிற பலத்தினாலே அசாதாரணமான காரியங்களை இந்நாட்களில் நீங்கள் செய்ய போகிறீர்கள். உங்ககிட்ட இருக்கிறது வேற பயன்பாட்டுக்குள்ளதா இருக்கலாம், ஆனா அப்படி சாதாரணமா இருக்கிற ஒன்னை கொண்டு ஒரு பெரிய சரித்திரம் எழுதும்படி தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆமென். சோ 900 இருப்பு ரதங்கள் இருந்த போதிலும் சிசரா என்பவன் சிதைந்து போனான். காரணம், தேவன் அருளின பலன். பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசிக்கிறேன், இந்த பலன் எங்க யாருக்குள்ள இருக்குதோ அந்த கூடாரத்தை தேடி வாய்ப்புகள் நடந்து வரும். பிரைஸ் காட். இவ எங்கேயும் என்ன பண்ணல, யாகேல் எங்கேயும் என்ன பண்ணல, ஒத்த பக்கம் சுத்தியிலையும் ஒத்த பக்கம் இதை எடுத்துட்டு எங்கேயும் போகல. ஆனால் அவளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி knocked her door. I want to tell you, உங்களுக்கு தேவன் குறித்த இலக்குகள், நன்மைகள் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களுடைய வெற்றியை பதிவு செய்யும்படி தேவன் சில சூழல்களை உங்களுக்கு இன்னும் அமைத்து கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அதன் விளைவு கர்த்தர் அருளின பலத்தினாலே நீங்கள் இந்த பெரிய காரியத்தை செய்வீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். சோ
என்ன நடந்துச்சு அப்படின்னா, சாதாரண காரியத்தை கொண்டு பெரிய காரியங்களை, அதுக்குதான் அந்த பலன். எவ்வளோ பெரிய சவாலா இருந்தாலும் அதை எளிதாக செய்து முடிக்கிறதுக்கு தான் அந்த பலன். தேவன் வைத்திருக்கிற இலக்குகள், அதற்காக தேவன் திறந்திருக்கிற அந்த பெரும் பாதைகளில் தீவிரித்து பிரயாணித்து நீங்கள் சேர வேண்டிய இலக்குகளை சேருவதற்குத்தான் அந்த பலன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், தேவன் உங்களுக்கு நிர்ணயித்து வைத்திருக்கிற இலக்குகளை நீங்கள் இந்த நாட்களில் அடைவீர்கள். ஆமென். இந்த பாதையை நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஓ, எனக்காக தேவன் ஏற்படுத்தின ராஜரிக பாதையை நான் கண்டுபிடித்து கொண்டேன். ஸோ ரோடு, ஹைவே அப்படின்னாலே இட் டாக்ஸ் அபவுட் கனெக்ஷன். ஸோ தேவன் உங்களுக்கென்று யார் யாரை இணைக்க விரும்புகிறாரோ அந்த இணைப்புகளையும் நீங்கள் நிச்சயமாய் கண்டுகொள்வீர்கள். இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ரொம்ப முக்கியமா 3 காரியங்களை சொல்ல போறேன். என்ன 3 காரியங்கள்? நான் சொன்னேன் அதாவது இந்த பெரும் பாதைகள் எப்படி ஏற்படுத்தப்பட்டது? சீனாய் மலை அதை கரைத்து, நியாயப்பிரமாணம் அருளப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தின் சகலவற்றையும் கரைத்து கிருபையின் பெரும் பாதையை அமைத்தார். கிறிஸ்து வந்ததே அதுக்குதான், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி, அதுல சொல்லப்பட்ட அத்தனையும் நிறைவேற்றி, அதனாலே அவர் ஒரு நீதியை கிருபையினால் நமக்கு ஏற்படுத்தினார், ஒரு ராஜரீக பாதையை ஏற்படுத்தினார். அவர் சொன்னார், இப்படிலாம் அப்படிலாம் அப்படிலாம் இல்லப்பா, நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், நிறைவாக்கிட்டேன், இந்த இருக்கு, இந்த பெரும் பாதையிலே நடந்துவான்னு சொன்னார். நான் 3 பெரும் பாதைகளை இந்த இரவு உங்களுக்கு முன்புதான் வைக்க போகிறேன். அது கிருபையினாலே தேவன் உங்களுக்கு திறந்து கொடுத்த பெரும் பாதைகள். அவைகளிலே நீங்கள் பிரயாணிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவைகளின் ஊடாய் அதில் நீங்க பிரயாணித்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு என்று நிர்ணயித்திருக்கிற இலக்குகளை, தேவன் வைத்திருக்கிற இலக்குகளை எளிதாய் அடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். நம்பர் 1, முதலாவது வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35 அதிலே 8. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஆமென். சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஸோ இந்த பாதை பாத்தீங்கன்னா பரிசுத்த வழி அப்படின்னு இருக்கிறதுனால, இந்த பாதைக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன் அப்படின்னா, இது ஆண்டவரின் பெரும் பாதை, the highway of God, தேவனுடைய பெரும் பாதை, தேவன் ஏற்படுத்தியிருக்கிற பெரும் பாதை, the highway of holiness, sanctification that leads to God. இது எப்படி திறக்கப்பட்டிருக்கு? கிருபையினாலே. கிருபையினால இந்த பரிசுத்தத்தின் பெரும் பாதை நமக்கென்று திறக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒருவன் நடக்கிறான்னு சொன்னா அவன் நிச்சயமா தேவனை சென்று அடைவான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாதையில் அவன் நடக்கும்போது அவனை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் பேதைகளாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. So there is a kind of wisdom that will guide you as you walk in this path. Praise the Lord. இந்த பாதை, இந்த பெரும் பாதை, highway of holiness, இந்த பெரும் பாதையிலே நீங்கள் நடத்தப்படுவீர்கள். இந்த பெரும் பாதை தேவன் எப்படி திறந்தார்னா, கிருபையினாலே திறந்தார். கிருபையின் மழையை அனுப்பி சீனாயை அசைத்து கரைத்து, அதனாலே ஒரு பெரும் பாதை. ஹல்லேலூயா. அந்த பெரும் பாதைக்கு பேர் என்னது? பரிசுத்தத்தின் பெரும் பாதை. அதிலே நீங்கள் நடப்பீர்கள். அதுல கிருபையா நீங்க நடப்பீங்க. நீங்க ஒரு நாளும் திசை கெட்டு போவதில்லை. காரணம், அதுல ஒரு விஸ்டம் இருக்கிறது, ஒரு ஞானம் இருக்கிறது, வழி நடத்துகிற ஒரு ஞானம் இருக்கிறது. நீங்கள் அழகாக அந்த பாதையில நடப்பீர்கள். இந்த பாதை முதலாவது திறக்கப்பட்ட ஒரு பாதையா இருக்கிறது. இதுல நடக்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா, அதுல ஒரு நித்திய மகிழ்ச்சி இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். சோ உண்மையிலே நீங்க யோசிச்சு பாருங்களேன், there is always joy in holiness. பரிசுத்தத்தில் எனக்கு தெரியுமா ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கு. சோ இந்த முதல் பாதை
பரிசுத்தத்தின் பெரும் பாதை, அதிலே நீங்கள் நடக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது, அதே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதுல 19ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் வாசிங்க. அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற பெரும்பாதை உண்டாயிருக்கும். அசிரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசீரியாவுக்கும் வந்து எகிப்தியர் அசீரியரோடு கூட ஆராதனை செய்வார்கள். அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாயிருக்கும். அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர், எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன் ஆண்டவரின் பெரும் பாதைன்னு சொன்னேன். என்ன அது வே ஆஃப் ஹோலினஸ், வே ஆஃப் சாங்டிஃபிகேஷன். கிருபையினால் தேவன் நமக்கு திறந்த பெரும் பாதைகளில் முதன்மையானது என்னன்னா அந்த பரிசுத்த மார்க்கம். ஹல்லேலூயா. இரண்டாவது, இது என்ன அப்படின்னா ஆராதனையின் பெரும் பாதை. முதலாவது ஆண்டவரின் பெரும் பாதை, இரண்டாவது என்னது ஆராதனையின் பெரும் பாதை. அதுக்கு இன்னொரு பேரு கொடுக்கிறேன், என்னன்னா ஆசீர்வாதத்தின் பெரும் பாதை. ஏன்னா இந்த பாதையின் ஊடாகி நடந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். முதலாவது பாதை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துகிறது, அது உங்களை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. இரண்டாவது பாதை ஆராதனைக்குள் நடத்துகிறது, அது தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நேராய் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறது. எல்லாமே புரிஞ்சுக்கணும், நீங்க கிருபையினாலே ஏற்படுத்தப்பட்ட பெரும் பாதைகள். அல்லேலூயா. இதை விட்டுட்டு பக்க வழியா போக கூடாது. அன்று சொல்ற, நீ பக்க வழியா போனேன்னா இந்த பெரும் பாதைகளை அபேண்டன் பண்ணிட்டு, டெசர்ட் பண்ணிட்டு, அதை தவிர்த்துட்டு நீ போனேன்னா நீ போக வேண்டிய இலக்கை போய் அடைய போவதில்லை, நீ சுத்திக்கிட்டே தான் இருப்ப. அல்லேலூயா. ஏன்னா பாருங்களேன், இதுக்கெல்லாம் வழியும் ஆதியுமா இருப்பவர் ஆண்டவர் இயேசு. அதனாலதான் அவர் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பிரைஸ் காட். ஆமென். சீனாயை கரைத்து ஒரு பெரும் பாதை, ராஜரீக பெரும் பாதையை ஏற்படுத்தி இருக்கிறார். இதற்காகவே சம்பூர்ண மழை, கிருபையின் மழையை அனுப்பி இந்த அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறார். முதலாவது இது பரிசுத்தத்தின் பெரும் பாதை, அதான் ஆண்டவரை சென்றடைகிற பெரும் பாதை. இரண்டாவது ஆராதனையின் பெரும் பாதை, அது என்ன பண்ண தெரியுமா, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நேராய் நம்மை நடத்துகிறது. மூன்றாவது ஒரு பெரும் பாதை இருக்கிறது. ஏசாயா 11:16. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். ஆமென். இது எப்படி நான் சொல்றேன்னா, இந்த பாதைக்கு பேர் என்ன சொல்றேன்னா அற்புதத்தின் பெரும் பாதை. பிரைஸ் காட். ஏன்னா இங்க நாள்தோறும் என்ன நடக்குது தெரியுமா, நன்மைகள் எவ்ரிடே. இஸ்ரவேலருக்கு பாத்தீங்கன்னா எகிப்துல இருந்து புறப்பட்ட அந்த நாள்ல இருந்து எல்லா நாளும் அற்புதங்களை அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். தூரத்திலிருந்து காடைகள், ஆழத்திலிருந்து தண்ணீர், உயரத்திலிருந்து மன்னா, கற்பாரிலிருந்து நீரூற்றுகள். பிரைஸ் தி லார்ட். இவ்விதமாக தேவன் அவர்களை அனுதினமும் அற்புதங்களுக்கு நேராகவே நடத்தினார். நாள்தோறும் நன்மைகள். எனவே இதை அற்புதத்தின் பெரும் பாதை என்று சொல்லுகிறேன். 3 காரியம் சொல்லியிருக்கேன். இந்த தேவன் கிருபையினால் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற பெரும் பாதைகள் 3 சொல்லியிருக்கேன். ஒண்ணு பரிசுத்தத்தின் பெரும் பாதை, அது ஆண்டவருக்கு நேராய் நடத்துகிறது. இரண்டாவதாக ஆராதனையின் பெரும் பாதை. இந்த பாதை நம்ம எதுக்கு நேரம் நடத்துது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களுக்கு நேராக, தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நேராய் நடத்துகிறது. அல்லேலூயா. மூணாவது நான் சொன்னேன் அற்புதங்களின் பெரும் பாதை. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகளுக்கு நேராய் நம்மை நடத்துகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அற்புத அடையாளங்கள் மூலமாய் அவரை நமக்கு வெளிப்படுத்தினார், கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த
இரவு நேரத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீ கவலைப்படாதே தேவ பிள்ளையே, பாதைகள், பெரும் பாதைகள், ராஜரிக பாதைகள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. You will surely reach your promised destiny. வாக்குப்படப்பட்ட இலக்கை நிச்சயமாய் நீங்கள் அடைவீர்கள். ஆண்டவரே, எங்க சுயமா நாங்க பாதைகளை வகுக்க வேண்டாம். நீர் எங்களுக்கு திறந்து கொடுத்த இந்த பெரும் பாதைகளின் ஊடாகவே நாங்கள் நடக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரிடத்துல கேட்போம். கர்த்தர் நிச்சயமா உங்களை நடத்துவாரு. இந்த வாரம் சில கனெக்ஷன்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்த போறாரு. சில பாதைகளை செவைப்படுத்தி கிளியர் பண்ண போறாரு. Without any delay, without any confusion, you will definitely reach your promised destiny. கண்களை மூடி நாம் ஜெபப்படுவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. சாதாரணமான காரியங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்யும்படிக்கு, சரித்திரம் படைக்கும்படிக்கு ஒரு பலத்தை இந்த இரவிலே நீர் அனுப்பி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த பலத்தை கட்டளையிட்டதற்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நான் எப்படி இதை எதிர்கொள்வேன், இந்த சூழ்நிலை எப்படி எதிர்கொள்வேன், என் ஞானத்திற்கு மிஞ்சினதா இருக்கிறது, என் பலத்திற்கு மிஞ்சினதா இருக்கிறது என்று சொல்லுகிற சகல காரியங்களிலும் நீர் பலத்தை கட்டளையிட்டிருக்கிறபடினால் அவைகள் நிச்சயமாய் கீழடங்கும், அவைகள் கீழ்ப்படும், அவைகளை நாங்கள் மேற்கொள்வோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த காலையில தியானிக்கும் போது தாவீது கீழ்ப்படுத்தினான், தாவீது கீர்த்தி பெற்றான், அவன் போன இடங்களெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்றும் தியானித்தோமே. அப்படியே நான் செபிக்கிறேன், இந்த உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்யும்பா. ஆண்டவரை, இவ்வளவு மேன்மையான பாதையை நான் கண்டுகொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார் என்று சொல்லும்படிக்கு சாட்சிகளை ஏற்படுத்தி தாரும். ஆண்டவர் சொல்றாரு, சில பாதைகள் உன்னை பெரியோர்களுக்கு முன்பதாய் போய் நிறுத்தும், சில பாதைகள் நீ அறிந்திராத மேன்மைகளுக்கு நேராக நீ கொண்டு போய் நிறுத்தும். கர்த்தரே அவைகளை திறந்து, கர்த்தரே அவைகளின் ஊடாய் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். பரலோக தேவனே, உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட இந்த ஜனங்கள் வாழ்க்கையிலே அப்படியே அற்புதங்களை செய்வீராக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் மகிமைப்படுவீராக. அற்புத சாட்சிகளை எழுப்பித்தாரும் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நான் பலத்தை பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் எனக்காய் வகுத்த பாதைகள், ராஜரிக பாதைகளில் நான் நடக்க துவங்கி இருக்கிறேன் என்று சொல்லும்படிக்கு அனுக்கிரகம் பண்ணும் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமது கிருபையும் உடைய நன்மையும் தொடரட்டும், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இப்பொழுது மிகுந்த பாரத்தோடும் வியாகுலத்தோடும் இந்த ஆண்டவரை புரோகிராம்ல இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் அனுப்பின வார்த்தைகளின்படியே அற்புதங்கள் நடப்பதாக. தங்களிடத்தில் இருக்கிற சாதாரணமானவைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்களாக. பலப்படுத்தும், கிருபைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆசீர்வதையும். இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா கிரியைகளையும் ஆசீர்வதிங்க. காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க. பக்கபலமாய் பாதுகாவலாய் இருங்க. ஊழியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாங்க. நீர் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். நம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களுக்கு தொடர்ந்து அடையாளமா இருப்பதாக. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதையும். புதிய துவக்கங்களை ஏற்படுத்தி தாரும். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் கிடைந்தும் என்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.